ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல, அதாவது ஐசியூல படுத்திருக்கீங்க. ம். அது ரொம்ப ஒரு கடினமான சூழல். ஆமா. உங்களை சுற்றி எப்பவுமே ஒரு விதமான பீப் சத்தம் கேட்டுட்டே இருக்கும். இயந்திரங்களோட இரைச்சல், அப்புறம் இரவா பகலான்னு கூட தெரியாத அளவுக்கு எந்நேரமும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய செயற்கையான வெள்ளை விளக்குகள். அந்த சூழலே ஒரு விதமான பயத்தையும் மன அழுத்தத்தையும் கொடுக்கும் இல்லையா? கண்டிப்பா. அந்த நேரத்துல ஒரு நர்ஸ் வென்டிலேட்டர், ஐவி ட்ரிப்ஸ் மாதிரி எந்த மருத்துவ கருவிகளோட இணைப்பையும் துண்டிக்காம உங்க படுக்கையோட அப்படியே வெளியே தள்ளி கொண்டு போய் ஒரு சுத்தமான காற்றிலும் இளம் வெயிலும் வைத்தா எப்படி இருக்கும்? கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இது ஏதோ அறிவியல் புனைகதை திரைப்படங்கள்ல வர காட்சி போல தோன்றலாம். ஆனா இது நிஜமாக போகுது. எதையாவது புதிதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துல இந்த ஆழமான அலசலை கேட்க வந்திருக்கும் உங்களுக்கு என்னுடைய உற்சாகமான வரவேற்புகள். ஆமா, இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. இன்னைக்கு நாம எடுத்துக்கொண்டிருக்கும் மூல ஆதாரங்கள் என்னன்னா, மருத்துவத்துறையில தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கும் வியக்கத்தக்க மாற்றங்கள் குறித்தும், ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் கட்டப்பட்டுள்ள ஒரு புதிய மருத்துவமனை குறித்தும் வெளியான ஆய்வுக் கட்டுரைகள் மற்றும் வீடியோ குறிப்புகள் தான். ரொம்ப முக்கியமான டாபிக் இது. தொழில்நுட்பம் அசுர வளர்ச்சியடைந்த காலத்துல நாம எப்படி இயற்கையான குணப்படுத்தும் முறைகளை முற்றிலுமாக மறந்தோம் என்பதையும், இப்போ மீண்டும் எப்படி சூரிய ஒளியும் தூய்மையான காற்றும் நவீன மருத்துவத்துல ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்த போகுது என்பதையும் உங்களோடு சேர்ந்து கண்டறிவதுதான் இந்த அலசலின் முக்கிய நோக்கம். சரி, இதை விரிவாக பார்ப்போம். கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். இந்த தலைப்பு இன்றைய காலகட்டத்திற்கு மிக மிக அவசியமானது. ஏன்னா நவீன மருத்துவம் அப்படின்னு வரும்போது நாம எப்போதுமே எம்ஆர்ஐ ஸ்கேன்கள், ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள், புதிய வகையான மாத்திரைகள் அப்படின்னு தான் யோசிக்கிறோம். ஆமா, டெக்னாலஜி மேலதான் நம்ம கவனம் முழுசும் இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஆனா ஒரு நோயாளி தங்கியிருக்கும் அந்த அறையும் அந்த சுவர்களும் அங்க வீசும் காற்றும் கூட ஒரு மாபெரும் மருத்துவ கருவிதான் அப்படிங்கறத நாம பல தசாப்தங்களாகவே மறந்துட்டோம். இப்போ அந்த பார்வை மீண்டும் மாறத் தொடங்கியிருக்கு. அதற்கான ஒரு நேரடி உதாரணத்தை வச்சு நாம பேசுறது இந்த அலசலை இன்னும் சுவாரஸ்யமாக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நம்ம இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு பயணிக்க போறோம். ஆஸ்திரேலியாவின் மேற்கு மெல்போர்னில் 2026 பிப்ரவரியில திறக்கப்பட உள்ள புதிய ஃபுட்ஸ்கிரே மருத்துவமனை கட்டடக்கலையிலும் சரி, மருத்துவ அணுகுமுறையிலும் சரி ஒரு பெரிய ஆச்சரியம்னே சொல்லலாம். போல் கரி அப்படிங்கிற முன்னணி கட்டட கலைஞர் மற்றும் காக்ஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட கட்டடம் அது. ஆமா, சுமார் $1.5 பில்லியன் மதிப்புல இந்த பிரம்மாண்டமான மருத்துவமனை உருவாக்கப்பட்டிருக்கு. $1.5 பில்லியன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண தொகை அல்ல. இவ்வளவு பெரிய முதலீட்டுல அவங்க அப்படி என்ன புதுமையா செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா, தீவிர சிகிச்சை பிரிவுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. உண்மைதான். ஐசியூவில் உள்ள நோயாளிகள் ஒவ்வொருவருக்கும் தனி அறை ஒதுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அறைக்கும் இயற்கையான சூரிய ஒளி தாராளமாக கிடைக்கும் வகையிலான வடிவமைப்பை அவங்க உருவாக்கியிருக்காங்க. பொதுவா ஐசியூ என்றாலே அது மருத்துவமனையோட மையப்பகுதியில எந்த வெளிச்சமும் வராத ஒரு இருண்ட இடத்துல தான் அமைக்கப்பட்டிருக்கும். ஆமா, நம்ம ஊர்லயும் அப்படிதானே பாக்குறோம். ஆனா அந்த நிலைப்பாட்டை ஃபுட்ஸ்கிரே மருத்துவமனை முற்றிலுமாக உடைத்திருக்கு. நோயாளிகளோட மனநிலையை சீராக வைப்பதற்கு சூரிய ஒளி எவ்வளவு முக்கியம் என்பதை அவங்க உணர்ந்திருக்காங்க. வெளிச்சம் வர்றது மட்டுமே இதுல சிறப்பம்சம் இல்ல. நான் முதல்லயே உங்களை ஒரு கற்பனை செய்ய சொன்னேன் இல்லையா, அது இந்த மருத்துவமனையில சத்தியம். தீவிர சிகிச்சை பிரிவுல உள்ள நோயாளிகள் எப்போதுமே செயற்கை சுவாச கருவிகள், ஐவி பம்புகள் மற்றும் பிற மருத்துவ கருவிகளோட இணைக்கப்பட்ட நிலையிலே இருப்பாங்க. அவங்க அந்த அறையை விட்டு வெளியேறுவது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனா இங்க அவங்கள அந்த படுக்கையோட அப்படியே வெளியே அழைத்து சென்று சுத்தமான காற்று அவங்க முகத்துல உணர செய்யும் வகையில ஒரு கிளாஸ் பாக்ஸ் எக்ஸ்டென்ஷன், அதாவது கண்ணாடி பெட்டி நீட்டிப்பு வசதியா அமைத்திருக்காங்க. அறையோட ஒரு பகுதி அப்படியே வெளிப்புறத்தை நோக்கி நீட்டிக்கப்பட்டிருக்கும். அதாவது கருவிகளோட இணைப்பு துண்டிக்கப்படாமலேயே வெளியே போகலாம். படாமலேயே ஒரு நோயாளி இயற்கை காற்றை சுவாசிக்க முடியும். ஒரு ஐசியூ நோயாளிக்கு இது எவ்வளவு பெரிய மன நிம்மதியை கொடுக்கும்னு யோசித்து பாருங்க. இங்கே ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால் அவங்க வெறும் கட்டடத்தையும் கண்ணாடிகளையும் மட்டும் வச்சு இந்த மேஜிக்கை செய்யல. அந்த மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பால்கனிகளிலும் தோட்டங்களிலும் சுமார் 55,000 செடிகள் மற்றும் மரங்களை வச்சிருக்காங்க. 55,000 மரங்களா? அது ஒரு சிறு காடு மாதிரி இருக்குமே. கண்டிப்பா. இது எதற்காக தெரியுமா? நோயாளிகள் இந்த கிளாஸ் பாக்ஸ் வழியா வெளியே வரும்போது வெறும் காற்றை மட்டும் சுவாசிக்க கூடாது,
அந்த மரங்களிலிருந்து வெளியாகும் பைட்டான்சைடுகள் என்று சொல்லப்படும் இயற்கை ரசாயனங்களையும் அவங்க சுவாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. ஒரு நிமிஷம், இந்த பைட்டான்சைடுகள் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? இது கேட்பதற்கு ஏதோ காட்டுக்குள்ள நடக்கிற ஒரு நிகழ்வு போல இருக்கு. ரொம்ப எளிமையான விஷயம்தான் இது. நீங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளோ அல்லது நிறைய மரங்கள் இருக்கும் ஒரு பூங்காவுக்கோ போகும்போது ஒரு விதமான புத்துணர்ச்சியான வாசனை வரும் இல்லையா? ஆமா, ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா ஃபீல் ஆகும். அதுதான், மரங்கள் தங்களை சுற்றியுள்ள பூச்சிகள் மற்றும் நோய் தொற்றுகளிலிருந்து தங்களை காத்துக்கொள்வதற்காக காற்றில் வெளியிடும் ஒரு விதமான எசென்ஷியல் ஆயில்ஸ், அதாவது அத்தியாவசிய எண்ணெய்கள் தான் இந்த ஃபைட்டோசைடுகள். இத மனிதர்கள் சுவாசிக்கும்போது அது நம் உடலுக்குள் சென்று வெள்ளை அணுக்களின் உற்பத்தியே அதிகரிக்குது. ஓ, அப்போ இது நேரடியாக இம்யூன் சிஸ்டத்தை வேலை செய்ய வைக்குது? ஆமாம், இது மனிதர்களின் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிரடியாக உயர்த்துது என்று ஆய்வுகள் சொல்லுது. அதாவது இயற்கைய ஒரு துணை மருத்துவ கருவியாகவே அவங்க பயன்படுத்துறாங்க. சூரிய ஒளி நல்லது, சுத்தமான காற்று நல்லது அப்படின்னு சொல்றது சரி. ஆனா மருத்துவ உலகத்துல வெறும் வார்த்தைகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இடமில்லையே. தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க கேட்பது எனக்கு புரியுது. அதற்கான வலுவான தரவுகளும் நம்மிடம் இருக்கு. டேட்டா ரொம்ப முக்கியம். ஆமா, ஒரு சிறிய உதாரணம் அல்ல, 15 வருடங்களாக நடத்தப்பட்ட ஒரு மாபெரும் ஆய்வின் முடிவுகளை நான் உங்கள் முன் வைக்கிறேன். அந்த ஆய்வுல ஜன்னல் அருகே படுக்கை அமைக்கப்பட்டிருந்த 38,000 நோயாளிகளின் தரவுகளையும் கதவு அருகே இருந்த 46,000 நோயாளிகளின் தரவுகளையும் ஒப்பிட்டு பார்த்திருக்காங்க. 84,000 நோயாளிகளோட மருத்துவ வரலாறு இது. மிகப்பெரிய அளவு இது. இது கொஞ்சம் ஆழமா சிந்தித்து பாருங்க. இதோட முடிவு என்ன தெரியுமா? ஜன்னல் அருகே, அதாவது இயற்கை ஒளியும் காற்றும் படும் இடத்துல இருந்த நோயாளிகள் கதவு அருகே இருந்தவங்களை விட மிக விரைவாக குணமடைந்து வீடு திரும்பியிருக்காங்க என்பது அசைக்க முடியாத தரவுகளுடன் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த தரவு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது உண்மைதான். ஆனா ஜன்னல் அருகே இருந்தால் குணமடைந்து விடுவார்கள் என்பது ஒரு மேலோட்டமான தகவல். இதற்கான உண்மையான அறிவியல் காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். சயின்டிபிக் ரீசன் என்னவா இருக்கும்? சூரிய ஒளியில உள்ள சுமார் 50% போட்டான்கள் அகச்சிவப்பு, அதாவது இன்ஃப்ராரெட் நிறமாலையைச் சேர்ந்தவை. அகச்சிவப்பு கதிர்கள்னா அந்த இன்ஃப்ராரெட் கேமரால எல்லாம் சொல்லுவோமே, அதுவா? இது உடலுக்குள் எப்படி வேலை செய்யுது? ஆமா, அதேதான். அகச்சிவப்பு கதிர்கள் என்பவை நம் கண்களுக்கு தெரியாத ஒளிக்கதிர்கள். அவை வெறும் வெளிச்சத்தை மட்டும் தருவதில்லை. இந்த அகச்சிவப்பு கதிர்கள் மனித உடலின் தோலை தாண்டி சதை மற்றும் எலும்புகளை கடந்து செல்களுக்குள் ஆழமாக ஊடுருவும் தன்மை கொண்டவை. ஓ, அவ்ளோ ஆழமா போகுமா? கண்டிப்பா. அவை செல்களுக்குள் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியாவை, அதாவது நமது செல்களின் பவர் ஹவுஸை தூண்டுகின்றன. ஒரு பேட்டரி தீர்ந்து போன செல்போனை சார்ஜர்ல போட்டா அது எப்படி மீண்டும் முழு ஆற்றலோடு செயல்படுமோ அதே வேலையை தான் இந்த அகச்சிவப்பு கதிர்கள் நமது செல்களுக்கு செய்யுது. இது ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திலும் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி குணமடையும் வேகத்தை அதிகரிக்குது. இது நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. இதை நிரூபிக்கும் வகையில கோவிட் நோயாளிகளிடம் செய்யப்பட்ட ஒரு ஆய்வை பார்த்தபோது நான் நிஜமாவே திகைத்து போனேன். கோவிட் டைம்ல நிறைய ஆய்வுகள் நடந்துச்சு. கோவிட் பெருந்தொற்று காலத்துல மூச்சுவிட திணறிய 30 நோயாளிகளுக்கு தினமும் வெறும் 15 நிமிடம் 940 நானோமீட்டர் அளவுள்ள அகச்சிவப்பு கதிர்கள் செலுத்தப்பட்டன. இந்த 940 நானோமீட்டர் என்பது கண்களுக்கு தெரியாத ஆனா மிக ஆழமாக ஊடுருவக்கூடிய ஒரு ஆற்றல். அந்த 15 நிமிடம் அவங்களோட உடம்புல என்னென்ன மாற்றங்களை செய்தது தெரியுமா? ஆக்சிஜன் லெவல்ஸ்ல மாற்றம் வந்திருக்குமே. ஆமா, அவங்களோட ரத்தத்துல ஆக்சிஜன் அளவு மேம்பட்டது, தாறுமாறாக இருந்த இதயத் துடிப்பு சீரானது. இதையெல்லாம் விட மிக முக்கியமா அவங்க மருத்துவமனையில் தங்கும் காலம் சராசரியாக 11.7 நாட்களிலிருந்து வெறும் 8 நாட்களாக குறைந்தது. கிட்டத்தட்ட 4 நாட்கள் மிச்சம். ஆமா, தோராயமாக 33% அல்லது 4 நாட்கள் முன்னதாகவே அவங்க குணமடைந்து வீடு திரும்பியிருக்காங்க. மருந்து மாத்திரைகள் செய்ய முடியாத ஒரு வேகத்தை இந்த ஒளிக்கதிர்கள் செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இது ஏதோ தற்செயலாக ஒரு மருத்துவமனையில் நடந்த மாற்றம் என்று நாம் ஒதுக்கிவிட முடியாது. தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள 60 நோயாளிகளிடம் இன்னொரு மிக துல்லியமான ஆய்வும் நடத்தப்பட்டது. இந்த ஆய்வு ஒரு ட்ரிபிள் பிளைண்டட் ஷாம் கண்ட்ரோல்டு ட்ரையல் முறையில் செய்யப்பட்டது. ஒரு நிமிஷம், இந்த ட்ரிபிள் பிளைண்டட் ஷாம் கண்ட்ரோல்டு ட்ரையல் என்பதை பற்றி கொஞ்சம் எளிமையாக சொல்லிவிடலாம். ஏன்னா மருத்துவ உலகில் இது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நிச்சயம் சொல்றேன். மருத்துவ ஆய்வுகளில் பிளாசிபோ எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று உண்டு. அதாவது ஒரு நோயாளிக்கு உங்களுக்கு சிறந்த சிகிச்சை கொடுக்கிறோம் என்று சொல்லி வெறும் சர்க்கரை மாத்திரையை கொடுத்தால் கூட
அவர் மனம் அதை நம்பி உடல் குணமடைய தொடங்கும். மைண்ட் செட் மேட்டர்ஸ்னு சொல்வாங்க. ஆமா. அதே போல சிகிச்சை அளிக்கும் மருத்துவருக்கும் நாம் ஒரு புதிய சிகிச்சையை கொடுக்கிறோம் என்ற எண்ணம் இருந்தால் அவர் நோயாளியின் முன்னேற்றத்தை மிகைப்படுத்தி பதிவு செய்ய வாய்ப்புள்ளது. இதை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த முறை. அதாவது சிகிச்சை பெறும் நோயாளி, சிகிச்சை அளிக்கும் மருத்துவர், தரவுகளை சரிபார்க்கும் ஆய்வாளர் என இந்த மூவரில் யாருக்கு உண்மையான அகச்சிவப்பு கதிர் கொடுக்கப்படுது, யாருக்கு போலி சிகிச்சை கொடுக்கப்படுது என்பது தெரியாது. அப்போ இதுல எந்த பச்சாதாபமோ சார்போ இருக்காது. கண்டிப்பா எந்தவித சார்பும் அல்லது உளவியல் தாக்கமும் இருக்க வாய்ப்பே இல்லை. இது அசல் அறிவியல் தரவு. அருமையான விளக்கம். இப்படிப்பட்ட ஒரு துல்லியமான ஆய்வுல என்ன கண்டுபிடிச்சாங்க? இந்த 60 ஐசியு நோயாளிகளுக்கு 880 நானோமீட்டர் அளவுள்ள அகச்சிவப்பு கதிர் செலுத்தப்பட்டது. அதன் விளைவாக அவங்க மருத்துவமனையில தங்கும் காலம் 29% குறைந்தது. அது மட்டும் இல்லாம அந்த நோயாளிகளின் ஒட்டுமொத்த தசை வலிமை 12% அதிகரித்தது. தசை வலிமையும் அதிகரித்ததா? இது ரொம்ப புதுசா இருக்கே. ஆமா. மேலும் அவங்களோட கைகளை இறுக்கி பிடிக்கும் திறன் 34% அதிகரித்தது. ஒரு நோயாளி பல நாட்கள் ஐசியூவில் படுத்திருந்தால் அவரது தசை வலுவிழந்து போகும் என்பது நமக்கு தெரியும். ஆனா இங்க நோயாளிகள் சீக்கிரம் வீடு திரும்பினார்கள் என்பது மட்டுமல்ல, அவங்க முன்பு இருந்ததை விட அதிக வலிமையோடும் வீடு திரும்பினார்கள் என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி. இதை நீங்க சொல்லும்போது எனக்கு இன்னொரு கோணமும் தோணுது. இதை நாம வெறும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயமா மட்டும் பார்க்காம கொஞ்சம் பொருளாதார ரீதியாகவும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்க ஒரு மருத்துவமனை நிர்வாகியாகவோ அல்லது சுகாதார துறையில் இருப்பவராகவும் இருந்தால் இது உங்களுக்கு எவ்வளவு பெரிய லாபகரமான விஷயம் என்பதை கவனியுங்க. கண்டிப்பா பொருளாதார ரீதியான தாக்கமும் இதில் நிறையவே இருக்கு. அமெரிக்கா போன்ற நாடுகள்ல டிஆர்ஜி, அதாவது டயக்னோசிஸ் ரிலேட்டட் குரூப் முறையில நோயாளிகளுக்கு பில் போடப்படுது. அதாவது நீங்க ஒவ்வொரு நாளும் மருத்துவமனையில தங்குவதற்கு பில் வராது. மாறாக உங்களுக்கு என்ன நோய் என்று கண்டறியப்பட்டதோ அந்த நோயை குணப்படுத்த ஒரு குறிப்பிட்ட ஒட்டுமொத்த தொகை மருத்துவமனைக்கு இன்சூரன்ஸ் மூலமாகவோ அல்லது அரசாங்கத்தின் மூலமாகவோ வழங்கப்படும். ஆமா. இந்த டிஆர்ஜி முறையில மருத்துவமனைகளுக்கு ஒரு பெரிய சவால் இருக்கு. நோயாளி அதிக நாட்கள் தங்கியிருந்தா மருத்துவமனைக்கு தான் நஷ்டம். மிகச்சரி. இப்போ யோசித்து பாருங்க, ஒரு நோயாளி 33% சீக்கிரம் குணமடைந்து சென்றால் மருத்துவமனைக்கு ஆகக்கூடிய மருந்து செலவு, படுக்கை பராமரிப்பு செலவு மற்றும் நர்சிங் செலவுகள் கணிசமாக குறையுது. நோயாளியும் சீக்கிரமாக குணமாகி தன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வீடு திரும்புறாள். மருத்துவமனைக்கும் பொருளாதார ரீதியாக இது பெருமளவு உதவுது. இரு தரப்பிற்கும் இது ஒரு மிகப்பெரிய வெற்றிதானே. ஆமா. இந்த தரவுகள் எல்லாமே சூரிய ஒளியும் காற்றும் எவ்வளோ பெரிய பங்கு வகிக்கின்றன என்பதை ஆணித்தரமாக நிரூபிக்கின்றன. சரி, இவ்வளவு ஆழமான அறிவியல் உண்மைகளும் பொருளாதார லாபங்களும் இயற்கையான சூரிய ஒளியிலும் காற்றிலும் இருக்கு அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு பெரிய கேள்வி எழும்புது. ஏன் நம்முடைய தற்போதைய நவீன மருத்துவமனைகளில் ஜன்னல்களே இருப்பதில்லை? எங்கும் ஏசி, எங்கும் செயற்கை விளக்குகள், எங்கும் அடைப்பட்ட சுவர்கள் என்று ஏன் எல்லாமே இப்படி ஒரு பெட்டிக்குள் அடைத்து வைக்கப்பட்டது போல இருக்கு? இது ஒரு நல்ல கேள்வி. எப்போது இந்த தவறை செய்தது? இந்த கேள்விக்கான விடையை நான் வரலாற்றில் தேடியபோது எனக்கு சில ஆச்சரியமான கடந்த கால உண்மைகள் கிடைச்சது. வரலாறு எப்போதுமே சில முக்கியமான பாடங்களை ஒளித்து வைத்திருக்கோம். நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? 1850களில் நவீன நர்சிங் முறையை உருவாக்கிய ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் பற்றி நாம் அனைவரும் பள்ளியில படிச்சிருப்போம். அவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? சுத்தமான காற்றும் நேரடி சூரிய ஒளியும் தான் நோய்களை தீர்க்கும் மிகச்சிறந்த மருந்து என்று ஆணித்தரமாக கூறியிருக்கார். அது வெறும் வார்த்தைகள் இல்ல, அனுபவம். ஆமா, இது ஏதோ ஒரு தத்துவத்துக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, அவருடைய மருத்துவ அனுபவத்தின் சாரம் அது. அதேபோல லோமாலிண்டா பல்கலைக்கழக நிறுவனர் எலன்.ஜி. வைட் என்பவரும் இதையேதான் மிக தீவிரமாக வலியுறுத்தியிருக்கார். இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால் அன்றைய காலகட்ட கட்டடக்கலையே அப்படித்தான் இருந்தது என்பது புரியும். நாம 1920களில் கட்டப்பட்ட மருத்துவமனைகளின் வரைபடங்களை எடுத்து பார்த்தோமானால் பெரிய பெரிய ஜன்னல்களுடனும் காற்றோட்டமான வராண்டாக்களுடனும் தான் அவை வடிவமைக்கப்பட்டிருந்தன. பேஷண்ட்ஸ் வெளியே உட்கார்ந்து வெயில் வாங்குற மாதிரி வடிவமைப்புகள்லாம் இருந்திருக்கு. நோயாளிகளை நேரடியாக சூரிய ஒளியில் வைப்பதுதான் அப்போதைய முதன்மை சிகிச்சையாகவே இருந்தது. குறிப்பா காசநோய் போன்ற கொடிய நோய்களுக்கு சுத்தமான காற்றும் வெயிலும் தான் மிகப்பெரிய மருந்தாக பார்க்கப்பட்டன. எல்லாமே சரியாகத்தானே போய்க் கொண்டிருந்தது. அப்படியென்றால் எப்போது, எப்படி இந்த முறை திசை மாறியது? ஏன் நாம் இயற்கையை விட்டு இவ்வளவு தூரம் விலகினோம்? இதற்கான விடை 1942ஆம் ஆண்டில் இருக்கு.
நான் உங்களை 1942ஆம் ஆண்டிற்கு அழைத்துச் செல்கிறேன். இதுதான் மருத்துவமனை வடிவமைப்பின் தலையெழுத்தையே மாற்றிய ஒரு திருப்புமுனை. சார்லஸ் நியார்காட் என்ற மருத்துவமனை கட்டடக்கலை ஆலோசகர் அறிமுகப்படுத்திய ஒரு புதிய வடிவமைப்பு தான் எல்லா மாற்றங்களுக்கும் தொடக்கப்புள்ளி. அதற்கு பெயர் டபுள் பெவிலியன் பிளான். நன்றாக இருந்த ஒரு அமைப்பை மாற்றி இந்த டபுள் பெவிலியன் பிளான் என்ற புதிய வடிவமைப்பை கொண்டு வருவதற்கான அவசியம் அப்போது என்னவாக இருந்தது? ஏதேனும் மருத்துவ காரணங்கள் இருந்ததா? இல்லை, அங்குதான் விஷயமே இருக்கு. அது மருத்துவ காரணத்துக்காக செய்யப்பட்ட மாற்றம் அல்ல. அதற்கு ஒரு முக்கியமான நடைமுறை மற்றும் நிர்வாக சிக்கல் காரணமாக இருந்தது. பழைய வடிவமைப்புகளில் நோயாளிகளின் அறைகள் நீண்ட வரிசையில் காற்றோட்டமாக இருக்கும். ஆனா செவிலியர்கள் நோயாளிகளை கவனிக்க ஒரு அறையிலிருந்து மற்றொரு அறைக்கு ஓட வேண்டும். இதனால் ஒரு நர்ஸ் தனது ஒரு ஷிஃப்ட்டுக்கு சுமார் 8 முதல் 10 மைல்கள் வரை நடக்க வேண்டியிருந்தது. இது அவங்களுக்கு உடல் ரீதியாக மிகப்பெரிய சோர்வை கொடுத்தது. நேரமும் வீணானது. 8 முதல் 10 மைல்கள் என்பது கிட்டத்தட்ட 12 முதல் 16 கிலோமீட்டர்கள். ஒரு ஷிஃப்டில் அவ்வளவு தூரம் நடப்பது என்பது உண்மையிலேயே மிக கடினமான விஷயம்தான். ஆமாம். இந்த குறையை போக்குவதற்காகவும் மருத்துவமனை பணிகளை வேகப்படுத்துவதற்காகவும் நியர்காட் ஒரு புதிய யோசனையை முன்வைத்தார். 2 நீண்ட தாழ்வாரங்களுக்கு நடுவில் ஜன்னல்களே இல்லாத ஒரு மைய சேவை அறையை அவர் வடிவமைத்தார். அந்த விண்டோலெஸ் சர்வீஸ் கோர் அப்படின்னு சொல்றாங்களே, அதுவா? அதேதான். இந்த மையப்பகுதியில நர்ஸ்களின் ஸ்டேஷன், மருந்துகள் வைக்கும் இடம், கருவிகள் அறை என எல்லாவற்றையும் வைத்துவிட்டு அதை சுற்றி நோயாளிகளின் அறைகளை அமைத்தார். இதன் மூலம் செவிலியர்களின் நடைப்பயணம் வெகுவாக குறைந்தது, வேலைகள் மிக எளிதாக நடந்தன. ஆனா இதற்கான விலை என்ன தெரியுமா? நோயாளிகளுக்கு வெளிச்சம் போயிருக்கும். ஆமா, மையப்பகுதியில இடத்தை மிச்சப்படுத்த நோயாளிகளின் அறைகள் நெருக்கமாக்கப்பட்டு அவற்றிலிருந்து சூரிய ஒளியும் தூய்மையான காற்றும் நிரந்தரமாக பறிக்கப்பட்டன. இது ஒரு மிகப்பெரிய துயரம். பணியாளர்கள் வசதிக்காகவும் கட்டடத்தின் இடத்தை மிச்சப்படுத்துவதற்காகவும் நோயாளிகளின் இயற்கைச் சூழலை தியாகம் செய்திருக்காங்க. ஒரு நிர்வாக சிக்கலுக்கு தீர்வு காணப்போய் ஒரு பெரிய மருத்துவ குற்றத்தை வரலாற்றில் செய்துவிட்டார்கள். சரி, அது 1940களில் நடந்தது. அதன் பிறகாவது இந்த தவற்றை அவங்க உணர்ந்திருக்கலாமே. அங்குதான் தொழில்நுட்பம் உள்ளே நுழைந்து ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கியது. 1950 மற்றும் 60களில் தொழில்நுட்பம் அசுர வளர்ச்சி அடைந்தது. ஏசி வந்தது, சென்ட்ரல் ஹீட்டிங் முறைகள் வந்தன, பகல் போலவே வெளிச்சம் தரும் எலக்ட்ரிக் விளக்குகள் வந்தன. எல்லாத்தையும் நாம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆன்டிபயோட்டிக்குகளின் வரவு மருத்துவ உலகையே தலைகீழாக புரட்டி போட்டது. எந்த தொற்றாக இருந்தாலும் ஒரு ஊசி அல்லது மாத்திரையில் சரி செய்து விடலாம் என்ற அதீத நம்பிக்கை பிறந்தது. இவையெல்லாம் சேர்ந்து ஜன்னல்கள் மருத்துவமனைக்கு தேவையற்றவை, செயற்கையான முறையிலேயே காற்றையும் ஒலியையும் நம்மால் கட்டுப்படுத்திவிட முடியும் என்ற ஒரு அகங்காரத்தை உருவாக்கிவிட்டன. மருத்துவமனை என்பது நோயை குணப்படுத்தும் ஒரு சூழல் என்ற நிலையிலிருந்து மாறி வெறுமனே மருத்துவ சிகிச்சைகளை செய்யும் ஒரு இயந்திரத்தனமான ஃபேக்டரி போல அது சுருங்கிவிட்டது. அது மிகவும் துரதிர்ஷ்டமானது. இந்த மனநிலையில்தான் 1960 மற்றும் 70களில் கட்டப்பட்ட பல மருத்துவமனைகளில் நோயாளிகளின் அறைகளில் கூட ஒரு சிறிய ஜன்னல் கூட இல்லாமல் போயின என்பதை பார்க்க முடியுது. உண்மைதான். ஆனா ஒரு தவறான பாதையில் அதிக தூரம் பயணித்த பிறகு இயற்கை மீண்டும் தன்னுடைய அவசியத்தை மனிதர்களுக்கு உணர்த்தத் தொடங்கியது. நாம் மீண்டும் பழைய முறைக்கு திரும்பும் காலம் வந்துவிட்டது. 1980களில் இதன் தாக்கம் மெதுவாக புரியத் தொடங்கியது. ஆமா, 1984இல் ராஜர் உல்ரிச் என்ற கட்டடக் கலைஞர் வெளியிட்ட ஒரு ஆய்வறிக்கை மீண்டும் பழைய உண்மையை உரக்கச் சொன்னது. அந்த ஆய்வு ரொம்பவே பிரபலமானது. இயற்கையான மரங்களையும் செடிகளையும் வானத்தையும் பார்க்கும் வசதி கொண்ட ஜன்னல்கள் உள்ள அறைகளில் தங்கியிருக்கும் நோயாளிகள் வெறும் செங்கல் சுவர்களை மட்டுமே பார்க்கும் அறைகளில் உள்ளவர்களை விட மிக அதிவேகமாக குணமடைகிறார்கள் என்பது அதில் மீண்டும் சந்தேகத்திற்கு இடமென்று நிரூபிக்கப்பட்டது. வலி நிவாரணிகளுக்கான தேவையும் அந்த நோயாளிகளிடம் கணிசமாக குறைந்திருந்தது. அந்த ஆய்வுக்கு பிறகு வந்த பல புதிய தரவுகள் இதை மென்மேலும் உறுதிப்படுத்துகின்றன. அறையின் திசை கூட ஒரு நோயாளியின் குணமடையும் வேகத்தை தீர்மானிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அறையோட திசையா? ஆமா. எடுத்துக்காட்டாக தென்கிழக்கு திசையை நோக்கிய அறைகளில் தங்கியிருக்கும் நோயாளிகள் மற்ற அறைகளில் இருப்பவர்களை விட 29% விரைவாக டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க என்பதை தரவுகள் காட்டுது. தென்கிழக்கு திசைக்கும் குணமடைவதற்கும் என்ன சம்பந்தம்? வாஸ்து சாஸ்திரம் போல இருக்கிறதே. இல்லை, இது முற்றிலும் அறிவியல்.
தென்கிழக்கு திசையில் காலை நேரச் சூரிய ஒளி நேரடியாக விழும். மனிதர்களின் சர்க்காடியன் ரிதம் எனப்படும் உயிரியல் கடிகாரத்தை சீரமைப்பதில் காலை வெயிலுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. ஓ, அந்த பயாலஜிக்கல் கிளாக் எது சரி பண்ணுதா? ஆமா, இதை நிரூபிக்கும் வகையில் இன்னொரு தரவும் இருக்கு. கிழக்கு திசையை நோக்கிய அறைகளில் தங்கியிருக்கும் பைப்போலார் நோயாளிகளின் சிகிச்சை காலம் சராசரியாக 3.67 நாட்கள் குறைகிறது. மனநலம் சார்ந்த பிரச்சினைகளுக்கு இயற்கை ஒளியின் தாக்கம் எவ்வளவு பெரிய மாயத்தை செய்கிறது என்பதற்கு இதெல்லாம் மிகச்சிறந்த சான்றுகள். காலை வெயில் மூளையில் மெலட்டோனின் மற்றும் செரோட்டோனின் உற்பத்தியை சீராக்குகிறது. இதற்கு மிக சிறந்த நெகிழ்ச்சியான ஒரு நேரடி உதாரணம் ஒன்றும் அந்த வீடியோ ஆதாரத்தில் இருந்தது. நாம் அதை பற்றி பேசியே ஆக வேண்டும். கோவிட் தொற்றின் உச்சகட்டத்தின் போது ஒரு நோயாளி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தார் என்றால், அவருக்கு வெண்டிலேட்டர் தேவைப்படும் அளவுக்குச் சென்று 1 நிமிடத்திற்கு 40 லிட்டர் ஆக்சிஜன் உதவியுடன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு தெரியும், 40 லிட்டர் ஆக்சிஜன் என்பது ஒரு நோயாளியின் நுரையீரல் கிட்டத்தட்ட வேலை செய்வதை நிறுத்திவிட்டது என்பதற்கான அறிகுறி. அந்த நிலையில ஒரு நோயாளியை நகர்த்துவதே மிகப்பெரிய ஆபத்து. ஆமா. ஆனா அப்போது அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தார். எல்லா ரிஸ்கையும் தாண்டி அந்த நோயாளியை நேரடியாக வெளியே தூய்மையான காற்றிலும் சூரிய ஒளியிலும் சிறிது நேரம் அழைத்துச் சென்றார். அதோட பலன் என்ன தெரியுமா? அடுத்த நாளே அவருடைய ஆக்சிஜன் தேவை கணிசமாக குறைந்தது. இயற்கையோட ஆற்றல் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரியா சொன்னீங்க. அவர் உடல் இயற்கையோடு ஒத்துழைக்கத் தொடங்கியது. அடுத்த சில நாட்களிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிஜன் அளவு குறைக்கப்பட்டு, எந்த ஆக்சிஜன் உதவியும் இல்லாமல் அவர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பினார். இது ஏதோ ஒரு மருத்துவ அற்புதம் அல்ல, இயற்கையின் ஆற்றல். இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துவது ஒன்றே ஒன்றுதான். இயற்கையின் குணப்படுத்தும் ஆற்றலை நாம் ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. எந்த ஒரு அதிநவீன இயந்திரமும் செய்ய முடியாததை மனித தொழில்நுட்பங்கள் கைவிட்ட ஒரு கட்டத்தில் ஒரு சில நிமிட தூய்மையான காற்றும் சூரிய ஒளியும் செய்துவிடுகிறது. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம இவ்வளவு நேரம் விவாதித்த இந்த ஆய்வுகள், தரவுகள், வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சொல்லும் இறுதிச் செய்தி என்ன? இது மிக தெளிவான ஒரு செய்தியை மருத்துவ உலகிற்கு சொல்லுது. ஒரு கட்டடம் அல்லது மருத்துவமனை என்பது வெறும் செங்கற்களாலும் சிமெண்டாலும் கம்பிகளால் கட்டப்படும் ஒரு கூரை மட்டுமல்ல. அந்த இடமே நோயாளிகளை குணப்படுத்தும் ஒரு மாபெரும் மருத்துவ கருவி என்பதை மருத்துவ உலகம் இப்போ மீண்டும் முழுமையாக உணரத் தொடங்கியிருக்கு. அது ஒரு தெரபியூட்டிக் கியூல் மாதிரி. ஆமாம். அதனால தான் ஆஸ்திரேலியாவில் உருவாகும் ஃபுட்ஸ்கிரே மருத்துவமனை போன்ற புதிய முன்னெடுப்புகள் உலக அளவில் கவனம் பெறுகின்றன. மக்களுக்கும் மருத்துவத்துறைக்கும் இடையிலான அந்த பழைய நம்பிக்கையை, இயற்கையோடு இணைந்த மருத்துவ முறையை இந்த மாற்றங்கள் மீண்டும் துளிர்க்க செய்யும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. சொல்லுங்க. கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்க. ஒரு நாளைக்கு வெறும் 15 நிமிடம் உடலில் படும் சூரிய ஒளியும், ஒரு திறந்த ஜன்னல் வழியாக வரும் சுத்தமான காற்றும், தீவிர சிகிச்சை பிரிவில் மரணத்தின் விளிம்பில் இருக்கும் 40 லிட்டர் ஆக்சிஜனில் போராடிக் கொண்டிருக்கும் ஒரு நோயாளியையே இவ்வளவு வேகமாக, இவ்வளவு அற்புதமாக குணப்படுத்துகிறது என்றால், எந்தவிதமான இயற்கை ஒளியும் இன்றி காலை முதல் மாலை வரை ஏசி காற்றில் அடைப்பட்டு கிடக்கும் உங்களின் அலுவலக அறையும், ஜன்னல்களே இல்லாத அல்லது எப்போதுமே திரைச்சீலைகளால் மூடப்பட்டிருக்கும் உங்கள் வீட்டின் அமைப்பும் நாளுக்கு நாள் உங்களின் ஆரோக்கியத்தையும் உங்களின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் எவ்வளவு அமைதியாக, எவ்வளவு கொடூரமாக அழித்துக் கொண்டிருக்கிறது என்று எப்போதாவது நீங்க யோசித்திருக்கிறீங்களா? இயற்கையிடம் திரும்புவது என்பது மருத்துவமனைகளில் உள்ள நோயாளிகளுக்கு மட்டுமல்ல, நாளுக்கு நாள் இயந்திரமாகிக் கொண்டிருக்கும் நமக்கும் தான் மிகவும் அவசியமான ஒன்று. மிக ஆழமான, அனைவருமே தங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி இது. தொழில்நுட்பம் நமக்கான வசதிதானே தவிர அது இயற்கைக்கு மாற்றாக ஒருபோதும் இருக்க முடியாது. இவ்வளவு நேரம் பொறுமையாக எங்களுடன் இணைந்து இந்த தரவுகளையும் வரலாற்று நிகழ்வுகளையும் அலசி ஆராய்ந்த உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். இந்த தகவல்கள் உங்கள் சிந்தனையில் ஒரு சிறு மாற்றத்தையாவது ஏற்படுத்தும்னு நம்புறோம். மீண்டும் அடுத்த முறை இதேபோல மற்றொரு சுவாரஸ்யமான, அறிவார்ந்த தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தினமும் கொஞ்சம் ஜன்னலை திறந்து வைங்க, கொஞ்சம் சூரிய ஒளியை சுவாசிங்க. விடை பெறுகிறோம். நன்றி.